அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 17வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த 16 பகுதியில் அவர் இசையமைத்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முறை டைரக்டர் KS கோபாலகிருஷ்ணன் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அது கருப்பு வெள்ளை படங்கள்லாம் குறைஞ்சு கலர் படங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ ஒரு பேட்டி கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்கள்லாம் கதையை நம்புறதில்ல, கலரை நம்பி படம் எடுக்கிறாங்க. ஆனால் நான் கதையை நம்பி படம் எடுக்கிறவன். நான் ஒரு சவாலாக சொல்கிறேன். நான் கருப்பு வெள்ளையில் ஒரு படம் எடுக்கிறேன், நீங்கள் கலரை நம்பி படம் எடுங்க. உங்கள் படத்தோடு ரிலீஸ் பண்ணி அந்த கருப்பு வெள்ளை படத்தை நான் வெற்றியடை வைக்கிறேன் அப்படின்னு ஒரு சவாலை விட்டார். சவால் விட்டது மட்டும் இல்லாமல் அடுக்கு மல்லின்னு ஒரு படத்தை எடுத்தார், பிளாக் அண்ட் ஒயிட்டில். கலர் படங்களுக்கு நடுவில் பிளாக் அண்ட் ஒயிட் அடுக்கு மல்லி ரிலீஸ் ஆகிட்டு மாபெரும் வெற்றி பெற்றது. அடுக்கு மல்லிக்கு பக்கபலமாக இருந்தது சங்கர் கணேஷோட இசை. அடுக்குமல்லி படத்தோட பாடல் கம்போசிங் போது நடந்த ஒரு விஷயம். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டுக்கு நிறைய பல்லவிகள் சொல்றாரு, ஆனால் எதுவுமே சரியாக அமையல. அப்போ கவிஞர் மருதகாசி அங்கே இருக்காரு. அவர் கவிஞர் கண்ணதாசன்கிட்ட சொன்னாராம், நீங்கள் நெடில் எழுத்தில் பாட்டை துவங்குங்களேன், சரியாக வரும் அப்படின்னாராம். கண்ணதாசன் எந்த ஈகோவும் பார்க்காம அவர் சொன்ன மாதிரியே ஆரம்பிச்சாராம். 1000 ஆண்டுகள் 1000 பிறவிகள் பூமியில் பிறந்திட வேண்டுகிறேன் அப்படின்ட்டு எழுதினாராம். அதாவது நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படிங்கிறது கிடையாது. நல்லதை யார் சொன்னாலுமே அந்த காலத்தில் எல்லா கவிஞர்களுமே ஏற்றுக்கிட்டாங்க. கவிஞர்களுக்குள்ள எந்த ஈகோவுமே இருந்ததில்லை. 1000 ஆண்டுகள் 1000 பிறவிகள் பூமியில் பிறந்தே. வாணி ஜெயராம் இந்த பாடலை மிக அழகாக பாடியிருப்பார். குடும்ப உறவுகளின் சிறப்பை சொல்லி உறவுகளை இணைத்து பாடும் ஒரு இனிய பாடல். 1000 ஆண்டுகள் 1000 பிறவிகள் பூமியில் பிறந்திட வேண்டும். 4/8/1979 வெளியான திரைப்படம் என்னடி மீனாட்சி. சிவச்சந்திரன், ஸ்ரீபிரியா நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல். ரொம்ப நாளாக எனக்கொரு ஆசை மனம் தாழா. எஸ்பிபியோடு இந்த பாடலை இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம். சங்கர் கணேஷ்க்கு பெரும் புகழை தேடி தந்த பாடல் இந்த பாடல். ரொம்ப நாளாக எனக்கொரு ஆசை மனம் தாளா. என்னடி மீனாட்சி படத்தில் புலவர் புலமை பித்தன் எழுதிய பாடல் இது. ஆடையில் என்னடி ஆடுது மீனாட்சி, ஆசையில் மாப்பிள்ளை தேடுற நாளாச்சு. மலேசியா வாசுதேவன் இந்த பாடலை பாடியிருப்பார். மலேசியா வாசுதேவனோடு எஸ் ஜானகி இணைந்து இந்த பாடலை பாடினார். படம் வந்த சமயத்தில் கேட்ட பாடல். ஆடையில் என்னடி ஆடுது மீனாட்சி, ஆசையில் மாப்பிள்ளை தேடுற நாளாச்சு. 27/4/1979 வெளியான திரைப்படம் நெஞ்சுக்கு நீதி. இதில் கர்நாடிக் டியூன்ல ஒரு பாட்டு. சோழனின் மகளேவா சுந்தர தமிழேவா ஏழையின் மடி மீது. TM சௌந்தரராஜன் இந்த பாடலை பாடியிருப்பார். TM சௌந்தரராஜனோடு இணைந்து வாணி ஜெயராம் இந்த பாடலை பாடியிருப்பார். குளிர் நீரிலாது நீனும் இல்லையே, இங்கு நீலாது நானும். கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் இது. நீரிலாது நீனும் இல்லையே, இங்கு நீலாது நானும் இல்லையே. சங்கர் கணேஷ் இசையில் இது ஒரு ஹிட் சாங். சோழனின் மகளேவா சுந்தர தமிழேவா ஏழையின் மடி மீது. 13/1/1979 வெளியான திரைப்படம் நீயா. ஹிந்தி திரைப்படம் நாகினோட ரீமேக் இது.
இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான பாடல் மட்டும் ஹிந்தியில் லக்ஷ்மிகாந்த் பேரலால் போட்ட அதே மெட்டை எடுத்து சங்கர் கணேஷ் பயன்படுத்தி கொண்டார்கள். பாட்டோட ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கும். வாணி ஜெயராம் குரலில் இந்த பாடல் துவங்கும். வாணி ஜெயராமோடு எஸ்பிபி இணைந்து இந்த பாடலை பாடியிருப்பார். ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே ஒரே பூவில் ஒன்றே. இன்டர்வியூட்ல சங்கர் கணேஷ் வந்து ஃப்ளூட்டையும் வயலினும் பயன்படுத்திய விதம் மிக மிக அருமை. ஹிந்தி பாட்டின் மெட்டாக இருந்தாலும் சக்கை போடு போட்ட பாட்டு இந்த பாட்டு. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே ஒரே ஜீவன் ஒன்றே. நீயா நடிகை ஸ்ரீபிரியாவின் சொந்த படம். இதுல ஒரு இனிமையான பாடல். எஸ்பிபியின் மயக்கும் குரலில் தொடங்கும் இந்த பாடல். நான் கட்டில் மேலே கண்டேன் வேண்டினா என்னை கட்டிக்கொண்டு பேசும். அட்டகாசமான அதிரடியான இசை கொடுத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ். பி சுசிலாவின் இனிய குரல் பாடலுக்கு மெருகேற்றும். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூட்ல வந்து அதிகமான கவனம் செலுத்தியிருப்பார்கள் சங்கர் கணேஷ். கிட்டாரோட இசை அமர்க்கலமா இருக்கும். இந்த பாட்டுல மட்டும் பிஜிஎம் பத்தி பேசியே ஆகணும். வயலின்கள் வந்து சும்மா பூந்து விளையாடும். அதிரடியான இசை அள்ளி வழங்கியிருப்பார்கள் சங்கர் கணேஷ். நீயா படத்தில் புலவர் புலமை பித்தன் எழுதிய பாடல் இது. உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை. எஸ்பிபி பி சுசிலா பாடிய பாடல் இது. உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை என் இருவிழியோ ஒரு கணமும். நீயா படத்தில் கமலஹாசன், விஜயகுமார், ஜெய் கணேஷ், ஸ்ரீகாந்த், ரவிச்சந்திரன், தீபா, ஸ்ரீபிரியா, லதா, மஞ்சுளான்னு ஒரு பெரிய நடிகர்கள் பட்டாலுமே நடிச்சிருக்கோம். சங்கர் கணேஷோட இசை படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதி எஸ்பிபியும் ஜானகியும் பாடும் ஒரு கோடி இன்பங்கள் பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். 20/10/1979 வெளியான திரைப்படம் மாந்தோப்பு கிளியே. சுதாகர், தீபா நடித்த படம் இது. இந்த படம் இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கால் ஷீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் சுருளிராஜன் வாங்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு பீரியடில் ரொம்ப பீக்கில் இருந்தார். அப்போது ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட வெற்றிக்கு பார்த்தீங்கன்னா சுருளிராஜனோட காமெடியும் சங்கர் கணேஷோட இசையும் தான் பெரிய பக்கபலம். இதில் வாணி ஜெயராம் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. இந்த பாட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா பல்லவி வந்து ஸ்லோவா தொடங்கும். திடீர்னு கோரஸ் பாடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு வரும். திரும்ப டெம்போ ஸ்லோ ஆகும். இப்படி மாறி மாறி இந்த பாட்டில் வரும். மாந்தோப்பு கிளியே படத்தின் பாடல்களில் அடிக்கடி ஒலித்த பாடல் இந்த பாட்டு தான். மாந்தோப்பு கிளியே படத்துல மலேசியா வாசிவன் பாடிய பாட்டு இந்த பாட்டு. மாந்தோப்பு கிளியே மச்சான பாரு மனச்சாந்தி காணு மனசார பழ. மலேசியா வாசுதேவனோடு வாணி ஜெயராம் இணைந்து இந்த பாட்டை பாடியிருப்பார். மாந்தோப்பு கிளியே படத்துல எல்லா பாடல்களுமே மலேசியா வாசுதேவனும் வாணி ஜெயராமும் பாடியிருப்பாங்க.
அவங்க இணைந்து பாடிய இன்னொரு பாடல் பூவும் மலர்ந்திருக்கு காயும் கணிஞ்சிருக்கு கண்ணே இன்னும் என்ன தயக்கம். இந்த பாடலும் ஒரு ஹிட் பாடல் தான். பூ மலர்ந்திருக்கு தாயோ கனிஞ்சிருக்கு பொன்னே இன்னும் என்ன தயக்கம். தொடர்ந்து மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஸ்டைலில் பாடல்களை கொடுத்துட்டு வந்த சங்கர் கணேஷ் தங்களோட பாணியை அப்படி கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 1979ஆம் ஆண்டு வந்த ஒரு படத்தில் தான். அந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டைலே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அது என்ன படம்? நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.